காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சைப்பயிறு தோசை கேப்சிகம் சட்னி சூப்பராக இருக்கும். 2 கப்பு பச்சைப்பயிரும் ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசியும் நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சிடலாம். அதை அரைக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சீரகம், உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் சட்னிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி, அதுக்கப்புறம் வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், ஒரு 3 மிளகு, அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் ரெட் கேப்சிகம். இதுக்கு ரெட் கேப்சிகம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்குங்க. உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தோசை மாவில் அழகாக வந்து தோசை சுட்டுட்டு சின்ன பசங்களுக்குலாம் நல்லா நெய் ஊற்றி மொறுன்னு சுட்டு கொடுங்க. பெரியவங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சுட்டுக்கலாம். அதோடு வந்து நம்ம கேப்சிகம் சட்னி வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.